Hello friends, welcome to Shivu's lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல குல்கந்த் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு மெத்தட்ல செய்ய போறோம். முதல்ல ட்ரெடிஷனலான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பன்னீர் ரோஸை நல்லா அலசிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீட்ல பூத்த ரோஸை காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஜாருக்கு பதில் செராமிக் ஜார் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ காய வச்சுருந்த ரோஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கல்கண்டுக்கு பதிலாக வெல்லம், ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை இது உங்கள் சாய்ஸுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். ரோஸோட அளவுக்கு 3 மடங்கு தேன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது உடனே யூஸ் பண்ணாமல் 2 வாரம் சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. தினமுமே ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ண தேவையில்லை, வெளியே வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். குல்கந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தினமுமே மார்னிங் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது ஸ்கின் ஷைனிங் ஆகும். அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே தினமுமே மார்னிங் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குல்கந்து சாப்பிடலாம். உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னா பாலோடு சேர்த்துட்டு மில்க் ஷேக்காக கூட சாப்பிடலாம். இப்போ 2வது மெத்தட் பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மெத்தட். இப்போ ஃப்ரெஷ்ஷான ரோஸை நல்லா அலசிட்டு காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு சேர்த்துருக்கேன், டைமண்ட் கல்கண்டு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கல்கண்டுக்கு பதில் சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ரோஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ரோஸ் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த கல்கண்டு பொடி சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம். சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகிட்டு வர வரைக்கும் வச்சிருக்கலாம். சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஹீட்லேயே அப்படியே குக் ஆகட்டும் கொஞ்ச நேரம். ரோஸோட அளவுக்கு 3 மடங்கு அளவு தேன் சேர்த்துடுங்க. நீங்கள் தேன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், சர்க்கரை எதுவும் சேர்க்காம. இது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். இது கூட உங்களுக்கு விருப்பப்படுற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, சாரப்பருப்பு, உங்களுக்கு எந்த நட்ஸ்லாம் பிடிக்குமோ இந்த நட்ஸ்லாம் இதோடய சேர்த்துடலாம். இதுவுமே 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.